தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் 24 சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் 24. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம ஊர் சிதம்பரத்தில் நம்ம எவ்வளவோ கோயில்களுக்கு போய் வீடியோ எடுத்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்திலே ஒரு சிறப்பான ஒரு கோவில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிதம்பரம் சபாநாயகம் தெரு, அதாவது வைப்புச்சாவடியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோவிலுடைய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுபடை வீட்டு முருகனும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோவிலுடைய ஒரு தனிச்சிறப்பு. இந்த பாம்பன் சுவாமிகள் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சிதம்பரம் அம்மாப்பேட்டையில் இருக்குது. அதாவது சிதம்பரம் பச்சைப்பா ஸ்கூல் சிக்னல்லேருந்து அம்மாப்பேட்டை போகிற வழியில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பௌர்ணமி பூஜையில் மறக்காமல் கலந்துக்குங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். இந்த பாம்பன் சுவாமிகள் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் தங்கியிருந்தார். அண்ட் தங்கியிருந்தபடி பாம்பன் சுவாமிகளுடைய சிஷியர்களுக்கு நிறைய உபதேசங்களும் முருகப்பெருமானுக்கு நிறைய பாடல்களும் ஏற்றிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மடாலயம் தான் இந்த மடாலயம். ஸோ இந்த மடாலயத்தில் நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜையை தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். அதுக்கப்புறமா இதோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். இங்கே நடக்கக்கூடிய பௌர்ணமி பூஜையில் வந்து ஏராளமான பக்தர்கள் வருடம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டிங்கன்னா அது கட்டாயம் நடக்கும் அப்படின்றது இங்கே வரக்கூடிய பக்தர்களோட நம்பிக்கை. இங்கே வந்து பௌர்ணமி பூஜை மட்டும் இல்லாமல் சஷ்டி, கார்த்திகைக்கெலாம் நிறைய விசேஷமான வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாரம் வியாழக்கிழமையில் கூட்டு பிரார்த்தனை கூட நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலுக்கு ரெகுலராக வரவங்களாக இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அது கட்டாயம் நிறைவேறும் அப்படின்றதும் எல்லாரோடைய நம்பிக்கை. இங்கே வந்து ஆறுபடை வீட்டு முருகன் மட்டும் இல்லாமல் மூலஸ்தான கருவறையில் பழனி ஆண்டவரோட சேர்த்து பாம்பன் சுவாமிகளும் காட்சி அளிக்கிறது ஒரு சிறப்பு. இந்த கோவிலுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுனால இன்றைக்கி இந்த பௌர்ணமி நாள் அன்றைக்கி நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆறுபடை வீட்டு முருகன் அப்புறம் பாம்பன் சுவாமிக்கு எல்லாருக்கும் வந்து மாலை வாங்கி சாத்துறதா வேண்டியிருந்தேன். அந்த மாலையும் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சம்மங்கி மாலைங்க. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ முருகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க, ஆறுபடை வீட்டு முருகனுக்கு, பாம்பன் சுவாமிக்கு எல்லாருக்கும் சாத்தினதுக்கப்புறமா பௌர்ணமி பூஜை நம்ம பார்ப்போம். இந்த பௌர்ணமி பூஜை வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 8-9 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் அன்னதானம் சிறப்பாகவே போடுவாங்க. இந்த பௌர்ணமி பூஜையில் நீங்களும் கலந்துக்கோங்க. முருகப்பெருமானோட அருளையும் பெறுங்க, பாம்பன் சுவாமியோட அருளையும் சேர்த்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா महादेवाय धीमहि तन्नो परमेश्वर प्रचोदयात् ओम भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम सर्वसम्मोहिन्यासा धीमहि तन्नो शक्तिः प्रचोदयात् उलहलामुणं दोदर्करियवन् இளவுலாவியனேமலிமேனியன் அழகிரின் நம்பலத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்துவான் கைத்தாய் வெண்ணிலந்தால் வெண்ணை நல்லுருட்டவையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேல் எல்லாமே வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சாமிகளுக்கு வடிவேல் அழகா
வடிவேல் அழகா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா. வேலினிகள் திரள்களை மேன் மிளிச்செனையனமிடைவாள் மறுமலரணி பலவே மறுவிடும் கலமையிலே உருபல அவிர்மையிலே கொணர்தெய்யும் நிறைவனையே கொணர்தெய்யும் நிறைவனையே கொணர்தெய்யும் நிறைவனையே. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பர்கள் அனைவரும் ஜோதி வடிவில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை எழுந்தோர்லச் செய்து குமார்ச பூஜையில் பங்கு பெறும்படி அன்புடன் வேண்டுகிறோம். ஓம் ஷண்முகபதயே நமோ நமக. ஓம் ஷண்மதபதயே நமோ நமக. ஓம் சக்ரீவபதயே நமோ நமக. ஓம் சக்ரீடபதயே நமோ நமக. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமக. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமக. ஓம் நவநிதிபதயே நமோ நமக. ஓம் சுபநிதிபதயே நமோ நமக. ஓம் நரபதிபதயே நமோ நமக. ஓம் சுரபதிபதயே நமோ நமக. ஓம் நடசிவபதயே நமோ நமக. ஓம் ஷடக்ஷரபதயே நமோ நமக. ஓம் கவிராஜபதயே நமோ நமக. ஓம் தபராஜபதயே நமோ நமக. ஓம் இகபரபதயே நமோ நமக. ஓம் புகழ்முனிபதயே நமோ நமக. ஓம் ஜய ஜயபதயே நமோ நமக. நேருடைய பரடிரண்டு நிகழ்பரங்கரியன் காக்க சிறிய உதிக்கால் தன்னை திருச்சாலை மலையன் காக்க ஐயரு மலையன் பாத தற்பத்து விரலங்காக்க. ஓம் நயன் நயபதயே நமோ நமக. ஓம் மஞ்சுளபதயே நமோ நமக. ஓம் குஞ்சரிபதயே நமோ நமக. ஓம் வல்லிபதயே நமோ நமக. ஓம் மல்லபதயே நமோ நமக. பூர்த்தி செய்யே கச்சனி மாமுகையார் புறக்காரியை காவலனே சொச்சமையோகருளம் தனி சொந்தப்பட்டுள்ளவனே. முருகப்பெருமானுடைய அருளால் வேல் கொண்டு அந்த நாக்கில் எழுதி முருகா இந்த குழந்தைக்கு பேசவை அப்படின்னு சொல்லுவோம். 3 பௌர்ணமியில் அந்த குழந்தை பேசும். இப்போ கடந்த 4 பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்தப்போ அதிகமான பணிகள் சார்பாக நான் அந்த குழந்தைய பார்க்க முடியல. செயலாளர் ஐயா வந்து பார்த்துட்டு, ஐயா மணி ரொம்ப லேட் ஆகிடுச்சியா, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் ஐயா, குழந்தை பேசலையானோடனே ஐயா என்ன செஞ்சிருக்கிறாரு,
சரி ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு தர்ப்பையை எடுத்து, தர்ப்பணம் தெரியும் இல்லையா, தர்ப்பப்புல், அந்த தர்ப்பப்புல்லை எடுத்து இதுவே வேலாக மாறி இந்த குழந்தையோட நாக்கில் நான் எழுத போகிறேன். முருகா, ஐயா எழுதுனா எந்த பலன் கிடைக்குமோ அது நான் எழுதினாலும் கிடைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையோட நாக்கில் எழுதி, முருகா நீ தான் எப்படியாவது பேச்சு கொடுக்குன்ட்ருக்காப்புல. 2வது பௌர்ணமிக்கு வந்து கேட்குறப்ப நான் என்ன சொன்னேன், நீங்களே செய்யுங்க ஐயா, ஒருத்தவங்க கையால் செய்தது உங்கள் கையாலேயே இருக்கட்டும் அப்படின்னு. 3வது பௌர்ணமிக்கு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா இது மாதிரி பேசிச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக சொன்னாங்கய்யா அப்படின்னாப்புல. நான் சொன்னேன், நம்ம செய்யக்கூடிய செயல் எதுவுமே இல்லை. அது தர்ப்பையாக இருந்தாலும் சரி, வேலாக இருந்தாலும் சரி, அதற்கு உயிர்ப்பு கொடுப்பதும் அதற்கு சக்தி கொடுப்பதும் சக்தி வேலுடைய கை, அவனுடைய பெருங்கருணை. அதனால் அந்த கிரெடிட்ஸ் அத்தனையும் முருகப்பெருமானையும் நம்ம சுவாமிகளையும் சாரும். அதனால் இனிமேல் என்ன தேடிட்டு இருக்க வேண்டாம்யா, எப்பப்பெல்லாம் வராங்களோ அப்போ உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, பல குழந்தைகளை பேச வைங்க இறையொருளால் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட சொன்னேன். அதனால் நம்ம சாமிகிட்ட நீங்கள் எப்படி வேண்டிக்கணும்னா, நம்ம குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அம்மாவை பெற்றவங்க, அப்பாவை பெற்றவங்க, தாத்தாவாக இருப்பாங்கள்ல, அது மாதிரி தாத்தான்னு நினச்சி பிடிச்சிடணும். தாத்தா எனக்கு இது நீ செஞ்சு கொடு தாத்தா அப்படின்னா, அவர் நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பேரில் அதிக அக்கறை இருக்கும். ஏன்னா இப்போ நான் தாத்தா பாட்டியாக ஆன பிறகு, நானும் தாத்தாவை ஆன பிறகு என் பேத்தியை டெய்லி பார்க்குறப்பையும் அதுக்கிட்ட கொஞ்சிறப்பையும் தான், ஓஹோ தாத்தா பாட்டி பாசங்கிறது இப்படி தான் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிறத கடந்த 2.5 வருஷமாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த தாத்தா பொறுப்புக்கு வந்தோம்னு வச்சிங்களேன், பேரம்பேத்திகள் மேலே அதிகப்படியான ஈர்ப்பு உருவாகும். அந்த வகையில் நம்ம சாமிகளை நாம் தாத்தாவை நினச்சி, தாத்தா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொல்லி உரிமையோடு அவர்கிட்ட கேளுங்க. கட்டாயம் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றி கொடுப்பார். நம் முருகப்பெருமான் எல்லா ஆலயங்களையும் நம்ம போகலாம் கொள்ளலாம். நம்ம சாமியை போய் இவ்வளோ கிட்டக்க போய் தரிசனம் பண்ணுறதோ, இவ்வளோ கிட்டக்க போய் நம்ம பூஜை பண்ணுறதோ கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நம்ம சாமி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணி, ஐயா முருகா அப்படின்னுங்க உடனே நிற்பான். நம்ம சாமிகள் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு சூழலையும் சரி, அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்துட்டு கடைசியாக முருகான்னாக்கா அதோ வந்துட்டேன்டான்னு பக்கத்தில் வந்து நிற்பாப்புல. யார்? முருகன். இதை நான் சொல்லலை, நீங்கள் என்றைக்காவது சென்னை பொது மருத்துவமனை போனீங்கன்னாக்கா அங்கே சுவாமிகளுடைய கால் அடிபட்டு 2 துண்டாகி அந்த எலும்பு கூட முடியாது, 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு சுவாமிக்கு, இனிமேல் அந்த எலும்பு கூடாதுன்னு சொல்லியிருக்கிற சூழலில் அப்போ இருந்த அந்த சென்னை பொது மருத்துவமனை ஆங்கில மருத்துவர் அத்தனை பேருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த சூழலில் சுவாமிகள், முருகா உன் விருப்பம் எதுவோ அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே முதல்ல என்ன செய்கிறாப்புல, அகிலை பிடித்தானை அம்பரமால் கோனை கையிலை பதியானை நான் காண்பேனோ பொன்மையிலே தேவாதிதேவன் சிவஞான தேசிகனை வாவென்று அழைத்து வர மாட்டாயோ பொன்மையிலே அப்படிங்கிறாரு. உடனே 2 மைல் வந்து அந்த இரவு 12 மணிக்கு வந்து உட்காருது எங்கே, ஹாஸ்பிட்டலில். உடனே பார்க்குறாரு, என்ன நீ மட்டும் வந்திருக்கிற, என் முருகனை நீ கூப்பிட்டு வரலையா, நீ மட்டும் வந்துன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாப்புல. அப்போ பக்கத்தில் இருந்து தலையில் எட்டி ஒரு சின்ன குழந்தை உதைக்குது. உடனே சாமி என்ன செய்கிறாரு, யாரா இந்த சமயத்தில் உதைக்கணும் இப்படி பார்க்குறாரு. பார்த்தா முருகன் படுத்துருக்காள். நான் வந்து ரொம்ப நாளி ஆச்சுடா, அங்கே என்னுடைய வாகனங்கள் வந்து நிற்கிறது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேடா. உடனே இவருக்கு முருகனை பார்த்தோன்னே என்ன கேட்குறதுன்னு தெரியல, கால் அடிப்பட்டு போனது கொண்டது எதுவுமே கேட்கல. அப்படியே பார்த்துட்டு முருகா முருகா முருகாங்கிற, வந்துட்டேன், கூப்பிட்டா வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னோடனே இவருக்கு இந்த கால் அடிபட்டதை பற்றியோ கால் முறிவு ஏற்பட்டதை பற்றியோலாம் அவருக்கு சிந்தனை இல்லை. இவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறப்ப என்ன நினைக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற அன்பர்கள்லாம், ஏண்டா இவர் பாமன் சாமி முருகன் நேரில் பார்த்துருந்தா இவர் ஏண்டா வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டவொடனே இவருக்கே என்ன ஆகுது, ஆஹா முருகா உன்னை நம்பி நான் இருக்கிறேன், நீ என்னென்னா என்ன நீ சரியாக கவனிக்காமல் விட்டதுனால எல்லோரும் ஒன்றை சந்தேகப்படுறாங்களே, அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிஞ்சாமல் அப்படியே தவிச்சிட்ருக்கிற நேரத்தில் தான் முருகப்பெருமான் நேரடியாக வந்தோடனே முருகன் கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படிங்கிறார். அப்போ அவர் எடுத்தவொடனே முதல் வார்த்தை, என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தல்லேல்
கனைத்தண்டை சிலம்ப வரும் கழுகுமலை முருகா தினைத்தனையும் நீங்காத திருவிலனை வையாய் நினைத்தவரம் நல்குந்த கிரி கருநிதியே அப்படிங்கிறார். என்ன தள்ளினாலும் பரவாயில்ல முருகா, என்னை நம்பி உன்னை கும்புறவன்லாம் இது மாதிரி நீ சோதிச்சேன்னு வச்சுக்கோ, அவன் என்ன சொல்லுவான், அப்பா முருகா என்னை ஆளை விட்டுரு சாமின்னு ஓடி போயிடுவான். அதனால் என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல். கனைத்தண்டை சிலம்ப வரும் கழுகுமலை முருகா. அந்த காலில் இருக்கக்கூடிய சிலம்பை பார்த்தோன்னே கழுகுமலை முருகனுடைய சிந்தனை வந்துருச்சு அவருக்கு. சரிப்பா, ஒன்றையும் கைவிடலை, ஒன்றை நம்பி யாரெல்லாம் என்னை கும்பிட்றாங்களோ அவங்களையும் நான் என்றைக்கும் கைவிட மாட்டேங்கிறார். யார்? முருகப்பெருமான். அதுபோது சாமி, டேய் உனக்கு நான்லாம் வரன்லாம் பெரும்போது கொடுக்குறதே இல்லைடா, உனக்காக வந்து நிற்கிறேன், உனக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறேன், நீ வரத்தை கேட்டாக்கா நல்லாயிருக்கும், நானும் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன், வேறு எதாவது கேளுடா அப்படிங்கிறாரு. அப்போ இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போயாவது இந்த காலை பற்றி சிந்தனை பண்ணியிருக்கலாம். நம்மள்கிட்ட வந்து முருகப்பெருமான் கேட்டான்னா நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுப்போம். முருகா கொஞ்சம் வெயிட் பண்ணு முருகா அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டு கொடுப்போம். ஆனால் சாமிகள் நமக்காக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒன்று கேட்குறார். நான் பாடுபாட்டை நவிழ்பவர்க்கு நல்காய் காண்பாடு வண்டரையும் கழுகுமலை முருகா தேன்பாகு கண்டனமும் தன் அணி சேராய் மேம்பாடு மல்குந்த பெற்பிருக்கும் வேலே. நான் பாடிய பாடல்களையெல்லாம் யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் வேண்டும் நலங்களையெல்லாம் நீ கொடுத்தா அதே போதும் முருகா அப்படிங்கிறாப்புல. வேறு ஒன்றும் வேண்டாம் முருகா, நீ வந்ததே போதும் முருகா, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல, வந்துட்ட போதும் அப்படிங்கிறார். அப்புறம் தான் அவர் சொல்கிறார், டே உனக்கு கால் அடிபட்டு எலும்பு முறிஞ்சு போய் கிடக்கிறடா, அதனால தாண்டா நான் வந்தேன் அப்படின்னா. அது உன்னை பார்த்தோன்னே மறந்துட்டேன் முருகானோடனே, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட வேலை எடுத்து என்ன செய்கிறார், அந்த காலை எடுத்து காலில் வைக்கிறார். கால் எலும்புலாம் என்ன செய்யுது, சரசரன்னு ஒன்றா சேர்ந்துருது. உடனே முருகா முருகா முருகாங்கிறார். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறார் முருகன். இவர் முருகா முருகான்னு கத்துனோடனே எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவருக்கு ஜன்னி வச்சிருச்சு போட்டுருக்குன்னு சொல்லி பேச டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த டியூட்டி டாக்டர் நைட் நேரத்தில் வந்து பார்த்தா சாமிகள் தன்னை மறந்து கத்திகிட்டு இருக்கிறார். உடனே சாமியார என்னையா கத்திட்டு கிடக்கிற, என்னையாச்சு உனக்குன்னு. முருகன் வந்தான், ஏன் காலை சேர்த்துட்டானே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இது ஜன்னி கேஸு தான், என்னென்னமோ வளருதுன்னு சொல்லி சாமி என்ன செய்கிறாங்க, உனக்கு ஜன்னி வச்சிருச்சு, காலை உடனே இப்போ கட் பண்ணி எடுத்தாலும் சரியாக வருங்கிறாப்புல. டாக்டர் நான் சொல்கிறேன் முருகப்பெருமான் இப்போ தான் வேல் வச்சு சரி பண்ணிட்டு போனாப்புலங்கிறார். நம்பிக்கைப்படலை யாரும். உடனே என்ன செய்கிறார், யாரும் நம்பல, வா எக்ஸ்ரே ரூம் எங்கே இருக்குன்றாவில், ஏன் போய் பார்க்கணுமா, இரு பெட்டில் வச்சு தூக்கிட்டு போகிறேன், ஒன்றும் வேண்டாம் நடந்தே வரேன்னு சொல்லி எழுந்து நடந்து போகிறார். அதை பார்த்த உடனே இருக்கிற அப்போ இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இல்லையா, எல்லா டாக்டர்ஸும் காலைல விழுறான் பொத்துன்ட்டு விழுந்து, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மகானை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி விழுந்துட்டு, நீ படுத்த படுக்கையில் வேறு யாரையுமே நாங்கள் படுக்க வைக்க மாட்டோம் பாமுசாமி, இனிமேல் இந்த வார்டு மன்ற வார்டுன்னு அது பேர், அதை பாமுசாமி வார்டுன்னு மாற்றி உடனே என்ன செய்கிறாங்க, அன்பர்கள் பார்வைக்கு இருக்கணும்னு சொல்லி இதை கல்வெட்டில் அடித்து அந்த காலத்திலே வச்சுருக்கிறாங்க. இந்த பெட்டில் பாமுசாமி படுத்திருந்தார், இந்த நாளில் இத்தனாவது மணிக்கு இங்கே வந்து அட்மிட் ஆனார், இங்கே முருகப்பெருமான் வந்து முறிந்த காலுடைய எலும்பை சேர்த்து வைத்தார் அப்படிங்கிறத எழுதி இப்போயும் பார்த்திங்கன்னா அது ப்ரேயர் ஹாலாக இருக்குது. எந்த ஒரு டாக்டராக இருந்தாலும் காலைல போய் கையெழுத்து போட்டுட்டு எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி பாமன் சாமியில் அப்படி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ரொம்ப சீரியஸான கேஸாக கொண்டு போய் அந்த ரூமில் போட்டுறா, பாமன் சாமி பார்த்து வரணுன்றாங்க. கொண்டு போய் போட்டாக்கா நம்ம சாமி என்ன செய்கிறாங்க, அவர் ரூமில் எந்த விதமான இறப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியோ கவர்ந்து பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாரு. அதனால் சென்னைக்கு போகிறவங்க சென்னை அரசு பொது மருத்துவமனையில் போய் பாருங்கள். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா, ஏதோ ஐயா சொல்கிறாரு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இருந்தது நடந்தது நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி சுவாமிகளுக்கு மகாதிவனை செய்வோம்.
முருகனுக்கு வேல் முருகனுக்கு சுவாமிகளுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு எல்லாருக்கும் ஆலயத்தினுடைய தென் பிரகாரத்தில் தெற்கு பிரகாரத்தில் விபதி
விக்னேஷ் அவர்கள் எல்லா நான்கு மனதும் பெற்று சீர்திருத்தமாக அவர்கள் தொழில் மிக நேர்த்தியாகவும் கீர்த்தியுடன் பெற்று சிறப்போடு வாழ குருவின் திருவிழை முன்வைத்து பிரசாரம் வழங்கி வருகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் இளைய ஈட்டியவர் வாழ்த்து பிரதான வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு ஓம் குமரகுருவே சரணமையா. ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு வணக்கம். நமது மடாலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை கூட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கும். இந்த கூட்டு வழிபாடில் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ குழந்தைகளுக்கோ கல்யாணம் தடை நீங்கள் உங்களுக்கு எங்கெங்கே போவீங்க, நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கல்யாணம் வரன் சீக்கிரம் அமையாது. அதை மாதிரி உள்ள தருவாயில் உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே நமது மடாலயத்தில் குரு பகவான் பாதத்தில் வச்சுட்டு பூஜை முடிஞ்ச உடனே இந்த ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் பெண் பார்க்குற இடத்துலையோ மாப்பிள்ளை பார்க்குற வீட்லேயோ கொடுத்து விட்டிங்கன்னா அதில் உள்ள குறைபாடுகள் நீங்கள் பெறும். இதை மாதிரி எத்தனையோ பேருக்கு இங்கே திருமணம் ஆகியிருக்கு, இங்கே திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணம் பண்ண பிறகு அவங்களுக்கு வளையகாப்பு இங்கே நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப நாள் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறாமல் இருந்ததுன்னா இங்கே நமது பாம்பன் சாமி கோயிலுக்கு வந்து உங்களது கோரிக்கையை வச்சிங்கன்னா கூட்டு வழிபாடில் உங்கள் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும். ஓம் குமரகுருவே சரணமையா. அன்பார்ந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களே, இப்போ பாருங்கள் பௌர்ணமி பூஜையை பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சா உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுருவீங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம், அதாவது 2 மணி நேரம் கவர் பண்ணதை நான் உங்களுக்கு அரை மணி நேரமாக கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன். இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு தனியாக ஒரு ரீல்ஸ் கூட போட்டிருப்போம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ யூடியூப்லேயும் போட்டிருப்போம், ஃபேஸ்புக்லேயும் போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ரெடிஷ்னல் 24 விக்னேஷ்.